ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருப்பூர் சமையல் தமிழ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான பிந்தி மசாலா தாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். சப்பாத்தி ரொட்டி இதுக்கெல்லாம் டக்குன்னு செய்திடலாங்க. பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நார்த் இந்தியன் டிஷ் தான் இது. என்னோட நெய்பர்ஸ் எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தாங்க. அவங்க கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். அவங்க அடிக்கடி செய்வாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். என்னோட சன்னுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா நீங்களும் செய்து பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தக்காளி 2 மீடியம் சைஸ்ங்க கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அரைச்சு எடுத்துட்டு வரலாம். நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துட்டு வரேன், அப்புறமா பார்க்கலாம். வெண்டைக்காய் ஒரு 400 கிராம் இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ கிரேவி தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்குங்க. வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாங்க. வதக்குற அளவுக்கு விட்டுக்குங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் விடுறேன், இருக்கட்டும். சால்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுருங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கும். வதங்கட்டும். நல்லா இந்த வழுவழுப்பு தண்ணி போகிற அளவுக்கு வதக்கிக்கணுங்க. தயிர் இதில் ஒரு 3/4 கப் போடணுங்க. நீங்கள் எவ்வளோ வெண்டைக்காய் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்குங்க. 1/2 டீஸ்பூன் வர கொத்தமல்லி பவுடருங்க. சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போடணுங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் போடுவீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்குங்க. கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன். ட்ரை மேங்கோ பவுடர் 1/4 டீஸ்பூன். ஆம்ச்சூர் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இருக்கட்டும். வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டுங்க. வணங்கிடுச்சுங்க. எடுத்து வச்சிடலாம், அப்புறமா பார்க்கலாம். ஆயில் எடுத்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவு விட்டுருக்குறேன். ஜீரகம் 1/4 டீஸ்பூன். பெரிய வெங்காயம் 2 இது போல் பொடியை நறுக்கி எடுத்துக்கிறேங்க. போட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம். வதங்கட்டும். பச்சை மிளகாய் 2 இது போல் கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. அதுவும் போட்டுக்கலாம். காரம் எவ்வளோ தேவையோ பார்த்து அளவாக போட்டுக்குங்க. எவ்வளோ வெண்டைக்காய் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்குங்க. இந்தளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் போடணுங்க. இதுவும் வதங்கட்டும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. நல்லா பச்சை வாசம் போகணுங்க. தக்காளி விழுது அரைச்சது இதுவும் போட்டுக்கலாம். இது போல் அரைச்சிக்கணும். நல்லா பச்சை வாசம் போகட்டுங்க. ஸ்டவ் மீடியமில் தான் இருக்குது. பச்சை வாசம் போகட்டும்.
நல்லா வதங்கிடுச்சுங்க, பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இந்த தயிரில் அந்த பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ண அந்த கலவையும் போட்டுக்கலாம். பச்சை வாசம் போட்டுட்டுங்க, கொதி வரட்டும். நல்லா கொதி வருதுங்க, பச்சை வாசம் போயிடுச்சு. அந்த வதக்கின அந்த வெண்டைக்காய் போட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் வதக்கும் போதே போட்டிருக்கிறோம், இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஏற்கனவே வதக்கும் போது போட்டிருக்கிறேங்க, இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு தான் போடணுங்க. பார்த்து நீங்கள் அளவாக போட்டுக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. அருமையான வெண்டைக்காய் மசாலா ரெடி. கொத்தமல்லி இதழ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியை நறுக்கி எடுத்துருக்குறேங்க, இதுவும் போட்டுக்கலாம். அருமையான பிந்தி மசாலா ரெடி. அவ்வளோதான். அருமையான பிந்தி மசாலா ரெடி. இதே மெத்தடில் செய்து பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். சப்பாத்தி, ரொட்டி மற்றும் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்றும் உங்கள் வின்பில் அருணா. பை பை.